வணக்கம். நான் கனகா டிசைனிங் டெய்லர். நாம் இப்போ ஒரு saree கிளாத்தில் தான் லெஹங்கா வந்துட்டு அம்பர்லா லெஹங்கா எப்படி வந்து கட்டிங் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதற்கான மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படும், அதுக்கப்புறம் அதற்கான மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மெட்டீரியல் வந்து 2.5 மீட்டர் மெட்டீரியல் வந்து எடுத்துக்கோங்க. நான் saree இதில் தான் எடுத்திருக்கேன். இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த பார்டர் சுற்றி வருது இல்லைங்களா, அதை வந்துட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா கீழே வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி saree மெட்டீரியலை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சைஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 40 சைஸு. அந்த 40 சைஸை வந்து நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா 2.5 மீட்டர் கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மடிப்புலேருந்து இன்னொரு மடிப்பு போடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு, அப்போ நம்ம 4 பீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு போட்டிங்கன்னா 8 பீஸ் ஆகும். மொத்தம் 8 பீஸ் ஆகும். அந்த 8 பீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிவைடேட் பண்ணிடணும். எப்படி வந்துட்டு டிவைடேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு 40 சைஸை வந்து 8ஆல் வந்து வகுத்துக்கோங்க. 8ஆல் வகுக்கிறப்ப வந்து உங்களுக்கு 5 இன்ச்சு வரும். அந்த 5 இன்ச்சு பார்த்தீங்கன்னா அதோட 1 இன்ச்சு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 6 இன்ச் வரும். இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்கேன் பாருங்கள், 6 இன்ச் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 88 இன்ச்சை வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா 8ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 11 இன்ச்சு வரும். ஓகேங்களா? இந்த 11 இன்ச்சை வந்து இங்கே வச்சுருங்க கீழே. இந்த 11 இன்ச் வந்துட்டு இந்த பக்கம் 1/2 இன்ச், இந்த பக்கம் 1/2 இன்ச் விட்டுட்டு இங்கே 11 இன்ச் வந்துட்டு எடுத்துக்கோங்க. எடுக்கிறப்ப 2.5 மீட்டருங்கிறது நமக்கு 99 இன்ச்சஸ் வரும். நம்ம 88 இன்ச்சஸ் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்து இங்கிட்ட 1/2 இன்ச் இங்கிட்ட 1/2 இன்ச் வந்து விட்டுருக்கோம். அதை தான் கீழே வந்து நான் 11 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 11 இன்ச்சுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஹைட்டு வந்து எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 33 இன்ச்சு வந்து சைஸு. அதில் இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 1 இன்ச் வந்து தையலுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ 34 இன்ச் வந்து நான் ஹைட்டு வந்து எடுத்திருக்கேன். 34 இன்ச்சு ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சென்ட்ரு பண்ணிக்கோங்க. மொத்தம் 12 இன்ச் வரும். அதில் வந்து இந்த பக்கம் 3 இன்ச், இந்த பக்கம் 3 இன்ச் விட்டுட்டு சென்டரில் வந்து நம்ம 6 இன்ச்சஸ் வந்து எடுத்து அப்படியே வந்து கோடு போட்டுருங்க. இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த 11ஆவது இன்ச்சில் வந்து போட்டுருங்க. ஏன்னா நமக்கு வந்து மேலே இருக்கிற அளவை விட கீழே வந்து நமக்கு ஒரு 5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாவே நமக்கு அம்பர்லாம் வந்து நல்லா வந்துடும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு வச்சுட்டு கீழே வந்து இந்த மடிப்புகளை வந்து வச்சுருங்க. இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அளவுகள் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரியே நீங்கள் போட்டு கட்டிங் வந்து பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நான் எப்படி வந்து கட்டிங் போடுறேங்கிறத வந்து பார்த்துடலாம். இதில் எதுனாச்சும் டவுட் இருந்துச்சுனாக்கும் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கேளுங்க. கட்டிங் புரியலனா நான் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு வந்துட்டு மடிப்பெடுத்து சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் இப்போ தான் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ கட்டிங் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட்டிங் போடுறதுக்கு. நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கட்டிங் போடுங்க. இந்த மாதிரி 2 சைடும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஸ்ட்ரெயிட் அம்பர்லா கட்டிங். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி 8 பீசஸ் வரும். 8 பீசஸ் வரும். இதில் கால்குலேஷன் எதுவும் புரியல அப்படின்னா கேளுங்க. இப்போ நம்ம இடுப்பு பட்டிக்கு கட் பண்ணிடலாம். நம்ம இடுப்பு பட்டியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 40 இன்ச்சுக்கு 46 இன்ச் வந்து எடுத்திருக்கேன்.
ஏன் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பிகினர்ஸாக நீங்கள் இருக்கீங்க, அதனால் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தப்பு இல்லை. கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு இதெல்லாம் வந்து பத்தாமல் போயிடும். அதனால் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. 40 இன்ச்சுக்கு நான் 46 இன்ச்சு நீளமும் 5 இன்ச்சு அகலமும் எடுத்திருக்கேன். இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு அதை பார்த்து எழுதிக்கோங்க. ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்து வரும். மெயினாக இந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி பனியன் கிளாத்து. இதில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோங்கிறது தான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு வரும்.